பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன்னதரான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 40 முதல் 42 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 40வது அதிகாரத்திலே பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறையாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியா, அந்த எரேமியா தவறுதலாக கைது செய்யப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லும்படியாக வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் காபர் சேனாதிபதியாகிய நேபுசராதான் எரேமியாவை சந்தித்து விடுதலையாக்குகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். விடுதலையாக்கப்பட்ட எரேமியா அங்கே கெதலியாவிடம் சென்று அங்கே தங்கியிருக்கிறதையும் வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆனால் கெதலியா இஸ்மவேல் என்று சொல்லப்படுகிறான ஒரு மனிதனினால் கொலை செய்யப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். நல்ல அதிகாரியாக இருந்த கெதலியா தேசத்தில் ஒழுங்கும் சமாதானமும் மீண்டும் நிலவ உதவினார். பாபிலோனை இன்னும் தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் என்று விரும்பின இஸ்மவேலால் கொல்லப்படுவதற்கு முன்பு 5 வருடங்கள் அதிகாரியாயிருந்தான். கொலை திட்டத்தை குறித்து எச்சரிப்பு பெற்றிருந்தும் இஸ்மவேலை கெதலியா நம்பியிருந்தான். பாபிலோனியரை கொடூரமாய் இஸ்மவேல் எதிர்த்ததினால் நேபுகாத் நேச்சாரால் பட்டணங்களின் அதிகாரியாக வைக்கப்பட்டிருந்த கெதலியாவை கொன்று போட்டான். சிதேக்கியாவுக்கு விரோதமாக செய்யப்பட்ட கொடுமைகளுக்கு கெதலியா ஆதரவு கட்டியிருப்பான் என்று இஸ்மவேல் நம்பியிருக்கலாம். தொடர்ந்து 41வது அதிகாரத்திலே எருசலேம் ஆலயத்தில் தொழுது கொள்ள வந்து கொண்டிருந்த 80 நபர்களில் 70 நபர்களை அவளது பணத்தையும் பொருளையும் கொள்ளையடிக்கும்படியாக இஸ்மவேல் கொண்டு போட்டதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. தேவ பயமோ அல்லது நேர்மையாக செயல்பட வேண்டும் என்ற வாஞ்சியோ அவனுக்கு கிடையாது. தேவன் ஒரு நாள் அவனது கிரியைகளை நியாயம் தீர்த்து ஏற்ற தண்டனை கொடுப்பார் என்பதை அவன் உணர தவறினான். அதற்காக ஜனங்கள் அங்கே பாபிலோன் ராஜாவுக்கு தப்பும்படியாக எகிப்து தேசத்திற்கு ஓடும்படியாக அவர்கள் விரும்பினார்கள். எகிப்து தேசத்திலே போய் அடைக்கலம் தேடும்படியாக அவர்கள் விரும்பினார்கள். 42வது அதிகாரத்திலே எகிப்து தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தவர்கள் எரேமியாவை அழைத்து தங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும், தங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி எரேமியாவிடம் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்கனவே எகிப்துக்கு ஓடிப்போக தங்கள் மனதிலே தீர்மானித்திருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை எரேமியா தெரிவித்த பொழுது எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி எச்சரித்த பொழுதும் அங்கே நீங்கள் பட்டயத்தால், கொள்ளை நோயால், பஞ்சத்தினால் சாவீர்கள் என்று சொல்லி எச்சரித்த பொழுதும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து எகிப்திற்கு கடந்து சென்றார்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்ம சுயத்தின்படி செயல்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் வரலாம். நம்ம சுய சித்தம், சுய அறிவு ஆகியவை தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒவ்வாததாக தோன்றலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது ஆவிக்குரிய ஜீவியம் ஜெயமாக இருக்கும். நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரிக்க முடியும். முன்னதரான தேவன் தாமே அப்படியா இந்த நாளிலும் நம்மை நித்திய ஆசீர்வாதங்களை நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.